அருண், ரஞ்சனிக்கு வீட்டில சும்மா இருக்கிறது போரடிக்குதாம். அதான் மேற்கொண்டு பிஜி படிக்க என்ன ஏதுன்னு உன்னைய கேட்கலாம்னு. உன்கிட்ட ஆயிடீர் கேட்க உன்னை வரச் சொன்னோம். நீங்க பேசிக்கிட்டிருங்க, நான் போய் காஃபி எடுத்துட்டு வர்றேன் என்று ஆண்டி உள்ளே மெதுவாக போக, நான் அவர்கள் உள்ளே போகும் வரை பார்த்துவிட்டு என் கண்ணிலிருந்து அவர்கள் மறைந்ததும் என் டென்ஷன் எல்லாம் புஸ் என்று ஒரேயடியாக போனதில் இஸ் அப்பா என்று சேரில் பின்னால் சாய்ந்து என் தலைமுடியை இரு கைகளாலும் கோதிக்கொண்டே நெற்றியில் இருந்த வியர்வையை துடைத்து கொண்டேன். கண்கள் கலங்கியிருக்க ரஞ்சனியின் கைகளை பிடித்து கொண்டு என் கண்களில் ஒத்திக்கொண்டு அவள் கைகளில் முத்தமிட்டேன். ரஞ்சனிக்கு முதலில் ஒன்னும் புரியவில்லை. நான் ஏதோ டென்ஷனில் இருக்கிறேன் என்பது மட்டும் அவளுக்கு புரிந்திருந்தது. கலங்கிய என் கண்கள், அவள் கைகளில் பட்ட ஈரம் இதெல்லாம் உணர்ந்து அவளும் பரபரப்புடன் என்னாச்சு, அருண் ஏதாவது இஷுவா என்று பதறி போய் கேட்க, நான் உஷ் அப்புறம் சொல்றேன் என்று உள்ளுக்குள் கண்ணை காண்பிக்க அவளும் புரிந்து கொண்டு அமைதியானாள். ராஜி ஆண்டி காஃபி எடுத்து வந்து எனக்கு கொடுக்க கொஞ்ச நேரத்தில் அவர்கள் வீட்டின் முன் ஒரு ஒடோ வந்து நின்றது. ராஜி ஆண்டி என்னிடம், அருண் பக்கத்தில நான் கொஞ்சம் வேலையா ஒரு துக்கம் விசாரிக்க போகணும், போயிட்டு ஒரு 1 ஹவர்ல வந்துடுவேன். நீ ரஞ்சனி கூட பேசிட்டு என்ன ஏதுன்னு டிசைட் பண்ணுங்க. முடிஞ்சா கொஞ்சம் சிரமம் பார்க்காமல் 2 நாள்ல உன் காலேஜுக்கு ரஞ்சனியை கூட்டிட்டு போய் ஏதாவது நல்ல ஈவினிங் கிளாஸ் கோர்ஸ் இந்த மாதிரி ஏதாவது பார்த்து ஜாயின் பண்ண இன்க்வயரி பண்ணுங்க. உனக்கு சிரமம் கொடுக்கிறோம்னு நினைக்காதப்பா அருண். ஐயையோ ஆண்டி, அதெல்லாம் ஒன்னும் சிரமம் இல்லை. உங்களுக்கு செய்யாமல் வேற யாருக்கு நான் செய்வேன், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். சரிப்பா, உன்னைய கேட்டால்தான் டேட் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும்னு ரஞ்சனி சொன்னா. அதான் உன்னைய கூப்பிட்டு பேசலாம்னு வரச் சொன்னேன். 2 பேரும் கலந்து பேசி டிசைட் பண்ணுங்க. சரி, நான் கிளம்பறேன், வரேன்மா ரஞ்சனி என்று பையை தூக்கி கொண்டு போக ரஞ்சனி ஆண்டி பின்னாடி போய் கூட இருந்து பத்திரமாக ஒடோவில் ஏற்றி விட்டு உள்ளே வந்து எல்லா கதவை சாத்தி லாக் பண்ணி விட்டு அவசரமாக என்னை உள்ளே அவள் ரூமிற்கு கூட்டிப் போய் பயத்துடன், என்ன ஆச்சு அருண், ஏன் ஒரு மாதிரி இருக்க என்று என் முகத்தை தன் 2 கைகளாலும் பிடித்து கொண்டு படபடப்புடன் கேட்க, நான் அப்படியே கலங்கி போய் ரஞ்சனியை தழுவிக்கொண்டு அவள் தோளில் சாய்ந்து கொண்டேன். கொஞ்ச நேரத்தில் தன்னாலே சரியாகி நான் எல்லாம் சொல்லுவேன் என்று வெயிட் பண்ணினாள். கொஞ்ச நேரம் அவள் என்னை அப்படியே விட்டுவிட என் மனசு பாரமானதால் தாங்க முடியாமல் கொண்டு இருந்துவிட்டேன். என் மனம் கலங்கி இருக்க அது ஒரு ஆற்றாமையாக வெளிவந்தது. ரஞ்சனி என் தலையை தடவி கொடுத்து கொண்டே மெதுவாக, அருண் ஏம்மா என்னாச்சு, ஏன் பதட்டமா ஒரு மாதிரியா இருக்க, என்கிட்ட சொல்லு ப்ளீஸ் என்றதும் நான் அவள் தோளிலிருந்து என் முகத்தை எடுத்து அவள் முகத்தை பார்த்து அவள் கண்களில் முத்தமிட்டு, ரஞ்சனி உன் ஃபோன் எங்கே, ஏன் நான் ஃபோன் பண்ணா காலையிலிருந்து ஸ்விட்ச் ஆஃப்னே வருது. ஓ அதுவா, பேட்டரி கம்ப்ளீட்டா டிஸ்சார்ஜ் ஆயிட்டு, ஆனால் நான் சார்ஜ்ல போட்டுட்டு தானே குளிக்க போனேன் என்று அங்கேயிருந்த ஃபோனை செக் பண்ண சார்ஜ போட்டிருந்தாலும் ஸ்விட்ச் ஆன் பண்ணவில்லை. அதை பார்த்து ஐயையோ ஸ்விட்ச் ஆன் பண்ணலை, அதான் சார்ஜ் ஏறலை என்றாள். நான் பயந்தே போயிட்டேன் ரஞ்சனி என்று காலையில் வீட்டில் நடந்ததை, அதனால் நான் பயந்து போய் நம்முடைய எல்லா மாட்டையும் தெரிந்து போய் விட்டது. அதனால் பஞ்சாயத்து, ஹவுஸ் அரெஸ்ட் என்றெல்லாம் நினைத்து பயந்து ஓடோடி வந்தது எல்லாம் அவளிடம் சொல்லி, ரஞ்சனி இப்ப கூட நீ வர்றதுக்கு முன்னாடி நான் உங்க அத்தை கிட்ட ரஞ்சனியும் நானும் லவ் பண்றோம், கல்யாணம் பண்ணிக்கிறோம்னு சொல்லலாம்னு இருந்தேன். அதுக்குள்ள நீயே வந்துட்ட என்றதும் ரஞ்சனி திகைத்து போய், ஐயையோ டே என்னடா, நல்ல வேளை நீ எதுவும் வாயை விடலை, தப்பிச்சோம் 2 பேரும். இல்லை ரஞ்சனி, உன்னை ஃபோன்ல கான்டாக்ட் பண்ண முடியாதது நால
எனக்கு உன்னை ரூமில் போட்டு அடைச்சு கொடுமைப்படுத்துறாங்களோ, என்னால நீ என்னென்ன ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்றியோன்னு பயந்து போய். இதோ பாரு. என் பாக்கெட்டிலிருந்து தாலியை எடுத்து அவளிடம் காண்பித்து, அவங்க முன்னாடி உன் கழுத்துல நான் தாலி கட்டி எங்க வீட்டுக்கு உன்னைய கூட்டிட்டு போயிடலாம் டிசைட் பண்ணி இங்கே வரும்போதே எங்க வீட்ல பூஜை ரூமிலிருந்து அம்மனுக்கு சார்த்தியிருந்த இந்த தாலியை எடுத்துட்டு வந்தேன் என்றதும் ரஞ்சனி நம்ப முடியாமல் அதிர்ச்சியாகி கண்கள் பெரிதாக, ஐயையோ அருண், என்ன இது என்று தன் இரு கைகளாலும் வாயை பொத்திக் கொண்டு என்னை பார்த்தாள். பின், அருண், என்னை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணி தாலியோட வந்துட்டியா? நான் தழுதழுத்து, ஆமாம் ரஞ்சனி, உங்க அத்தை அவங்க ஆளுங்களுக்கு நம்ம விஷயம் தெரிஞ்சு போய் உன்னையை அடிச்சு கொடுமைப்படுத்தறாளோ என்னமோ, என்னால நீ ரொம்ப கஷ்டப்படுறியோன்னு நான் நினைச்சு பயந்து போய் என் வார்த்தைகள் மேற்கொண்டு வராமல் தடுமாற ரஞ்சனி அப்படியே என்னை கட்டிப்பிடித்து அழுது கொண்டே, அருண் என் செல்லம், உயிர், எனக்காக எதையும் யோசிக்காம என்னை கல்யாணம் பண்றேன்னு தாலியோட. ஐயோ தெய்வமே, என் மேலே இவ்வளவு அன்பா, ஆசையா, காதலா என்று தழுதழுத்தபடி கேட்டாள். ரஞ்சனி, உனக்கு ஏதாவது ஒண்ணுனா என்னால தாங்க முடியாது, நான் செத்துடுவேன் என்று சொல்லிக்கொண்டே அப்படியே அவள் கால்களில் துவண்டு விழுந்து அந்த டென்ஷனில் ஒரு வித உன்மத்த நிலைமைக்கு போய் என்னையும் அறியாமல், ரஞ்சனி, உனக்கு ஒன்னும் ப்ராப்ளம் இல்லையே, உன்னை யாரும் திட்டலையே, எல்லாமே என்னால் தானே, உனக்கு ஒன்னும் ஆகலையே என்று கண்களை மூடிக்கொண்டு பிதற்றினேன். ரஞ்சனியும் அப்படியே கீழே விழுந்து என்னை பிடித்து கொண்டு சுவற்றில் சாய்ந்து உட்கார்ந்து கொண்டு என்னை தன் மடியில் போட்டுக்கொண்டே, அருண் என் தங்கம், என்னை பாரு, உன் ரஞ்சனியை பாரு, எனக்கு ஒன்னும் ஆகலை, நான் உன் ரஞ்சனி, நல்லாத்தான் இருக்கேன், கடவுளே என்று என்னை தன் மடியில் அள்ளி போட்டு கொள்ள ஒரு அரை மணி நேரம் கழித்து இருவரும் ரஞ்சனி ரூமில் பெட்டில் இருந்தோம். ரஞ்சனி கட்டிலில் சுவற்றில் ஒரு பக்கம் சாய்ந்து கால்களை நீட்டி உட்கார்ந்திருக்க, நான் அவள் மடியில் படுத்திருந்தேன். ரஞ்சனி என் தலை முடியை கோதியபடி இருக்க, நான் ரஞ்சனியின் இடது கையை பிடித்து கொண்டு என் கன்னத்தில் வைத்து கொண்டு இருந்தேன். இருவரும் பேசிக்கொண்டிருந்தோம். ரஞ்சனி என்னிடம், அருண், காஃபி குடிக்கிறியா? போட்டு எடுத்துட்டு வர்றேன், உன் கையால எது கொடுத்தாலும் ஓகே ரஞ்சனி, ஆனால் சீக்கிரம் வா என்றதும் சிரித்து கொண்டே கிச்சன் பக்கம் போய் 2 நிமிடத்தில் காஃபியோடு வந்தாள். நான் காஃபியை குடித்துவிட்டு, என்ன ரஞ்சனி, சுகர் போட மறந்துட்டியா என்றதும், இல்லையே, 2 ஸ்பூன் சுகர் போட்டேனே, இந்தா நீயே டேஸ்ட் பண்ணி பாரு என்று டம்ளரை அவளிடம் கொடுக்க குடித்து பார்த்து விட்டு, சுகர் கரெக்டா தானே இருக்கு, இல்லை அங்கிற, அப்படியா, எங்கே கொடு என்று நான் வாங்கி குடித்துவிட்டு, ஆமாம் இப்ப கரெக்டாய் இருக்கு, அதான் அவ்வளவு இனிப்பாய் இருக்கு என்று நான் சிரித்ததும் ரஞ்சனியும் கலகலவென்று சிரித்து கொண்டு, அப்பாடா, இப்ப தான் நீ பழைய அருணா நார்மலாயிட்டா என்றாள். அடுத்த நாள் ரஞ்சனியை கூட்டிக் கொண்டு காலேஜ் போகிறேன் என்று அவள் அத்தையிடம் சொல்லி விட்டு மொனிங் என் வீட்டில் என்ஜாய் பண்ணலாம், அதற்கப்புறம் ஆஃப்டர்நூன் மோல் தீர்க்க ஏதாவது போகலாம் என்று இருவரும் டிசைட் பண்ணி விட்டு கிளம்பினேன். அடுத்த நாள் காலை வீட்டில் என் ரூமில் நானும் ரஞ்சனியும் மட்டும் இருந்தோம். அம்மா வழக்கம் போல் மாமிகளோடு கோவிலுக்கு போய் விட்டு ஈவினிங் வருவதாக சொன்னதால் நானும் ரஞ்சனியும் இப்போது இங்கே ஆசையோடு பேசிக் கொண்டிருந்தோம். நேற்று நடந்த கலேபரத்தில் ரஞ்சனிக்கு என் மேல் இன்னும் ஆசையும் காதலும் பல மடங்கு பெருகிப் போய் இருவரும் சற்று நேரம் அப்படியே இருந்தோம். இருவரின் இதயமும் ஒரே சீராக துடிக்க ஆரம்பித்தது. ஒருவரின் துடிப்பை ஒருவர் உணர்ந்து உணர்ச்சி பெருக்கில் இருந்தோம். அவளை என்னவளாக சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும் என்று மனது பெரிதும் விரும்பியது. அதுவும் நேற்று நடந்த நிகழ்ச்சியிலிருந்து. ரஞ்சனி இல்லாமல் என்னால் இருக்க முடியாது என்றே தோன்றியது.
ரஞ்சனியும் என் மீது அதீத நம்பிக்கை, அன்பு, காதல் வைத்திருந்து இருவர் மனமும் ஒத்துப்போய் இருக்க அது பெரிய பிளஸ் ஆகவே இருக்கிறது. முதலில் ரஞ்சனியிடம் என் ஆசையை சொல்லி கன்வின்ஸ் பண்ணி அவளை என்னுடன் கல்யாணத்திற்கு ஒத்துக்க வைத்து பின் எல்லோரையும் கன்வின்ஸ் பண்ணி சம்மதிக்க வைத்து விட்டாள். நான் ரஞ்சனியை கல்யாணம் பண்ணிக்கொள்வதில் எந்த சிக்கலும் இருக்காது என்று திடமாக நம்பினேன். தொடரும்.